அது சுப்பிரமணிய சாமி போட்ட பிச்சை. இந்த நாய்க்கு ஒன்றும் கிடையாது. இது புறம்போக்கு. இது திருச்சியில எங்கே பொறுக்கிட்டு இருந்தது. நான் ஜமீன்தாருன்றான். அரசாங்கமே சாராயம் விற்குது. அரசாங்கம் விற்கிற சாராயத்துக்கு சாராயத்தை உற்பத்தி பண்றவங்க அத்தனை பேரும் திமுக காரன். ஒரு அண்ணாமலை வீட்டில் டாய்லெட் கழுவவா? அப்ப நீ தெரிஞ்சுங்களா அவர் எப்படி கொடுக்குறாருன்னு. 60 வருஷமா திராவிட ஆட்சியை நீங்க நடத்திவிட்டு நாங்க தான் இங்க மாடலை பண்ணிவிட்டோம், நாங்க மாற்றத்தை பண்ணிவிட்டோம்னு சொல்லிட்டு பழைய காங்கிரஸ்காரலாம் இருந்த 3 பொண்டாட்டி வப்பாட்டிக்கு பிறகு கருணாநிதி சொல்வார் இனவி துணைவி மனைவி. அதற்கு எதிராக செயல்படக்கூடியவன் சார்ஜ் ஜோர்ஜ். அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருக்கான் ராகுல் காந்தி. நேதாஜி நாட்டுக்குள்ள வந்தா புடிச்சு உங்க தேசத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல வாங்கின சுதந்திரம் இது நேரு கொடுத்த உத்தரவாதமாவும் பேட்டன் பிரபுக்கு. நீங்க நேதாஜியை சொந்தம் கொண்டாடுங்களா? வெக்கமா இல்ல வேலுச்சாமிக்கு? திமுக வாங்குற சம்பளத்துல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுறான்னு வேலுச்சாமி வந்து கதறிட்டு குலைச்சிட்டு போயிருக்கான். அந்த திருமாவளவன் செத்துட்டார். இப்ப இருக்கிற திருமாவளவன் திமுகவினுடைய கைக்கூலி. படிச்ச இந்த சமூகத்துல நம்ம சமமாயிடுவோம். அடுத்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா சமமாயிட மாட்டோம். கவுண்டர் பொண்ணை கட்டு, முதலியார் பொண்ணை கட்டு. என் ஜாதிகாரனுக்கு சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அதனால உன் ஜாதிகாரி என்கிட்ட ஒடியாடுறான்னு நான் வெறுமையவா? நீ என்னோட வாடா விவாதத்துக்கு. எங்க அண்ணாமலையை கூப்பிடுறேன் நாய. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில வாக்கு தர்க்கங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த நிலையில காங்கிரஸ் உடைய திருச்சி வேலுசாமி அவர் சொல்லியிருக்காரு, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவன் எல்லாமே பிடிச்சி மாநில தலைவராக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ்ல தான் இருக்கானா? இப்ப காங்கிரஸ்ல இருக்கானா? சத்தியமூர்த்தி போல தான் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அவன் இவன் என்ற பதத்தை பயன்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டா அந்த மரியாதைக்கே இலக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஒரு அரசியல் ரீதியாக திரு அண்ணாமலை அவர்களே நீ விமர்சனம் செய்ய உனக்கு அனைத்து அதிகாரமும் அனைத்து வாய்ப்புகளும் உனக்கு உண்டு. அதில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து விமர்சனம் செய்யக்கூடியதுக்கு வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யாரும் தயாராக இல்லை. அது ஜனநாயகம் இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்குன்னு பொதுவில் வந்துட்டா காந்தியை விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். காந்தியை விமர்சனத்துக்கு உட்பட்டவர்னா நம்ம அண்ணாமலை விமர்சனத்துக்கு உட்படாதவரா? நீ விமர்சனம் செய். ஆனால் தகுதியோட, நேர்மையோட, உண்மையோட, சத்தியத்தோட அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அந்த குற்றச்சாட்டுக்கு உன்னுடைய பதில் என்னான்னு சொல்லணும். அந்த யோக்கியதை இந்த திருச்சி வேலுச்சாமி பயலுக்கு கிடையாது. இந்த திருச்சி வேலுச்சாமி பயலை பொறுத்த வரைக்கும் அவன் தலைவன் ராஜீவ்காந்தியை சுட்டு கொண்ட விடுதலை புலிகளின் ஆதரவாளனவன். அவன் பேசியிருக்கான் பல இடத்துல, பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கிறார், பிரபாகரன் இன்னும் கொல்லப்படவில்லை, பிரபாகரன் உயிரோடு வருவான் அப்படின்னு வருவார்னு பேசியிருக்கான். ரெண்டாவது இந்த 7 பேருக்கும் சப்போர்ட்டா பண்ணி பேசியிருக்கான். ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளாக இருந்த 7 பேருக்கும் ஆதரவாக திருச்சி வேலுசாமி பையன் தொடர்ந்து பேசியிருக்கான். அவங்களை விடுதலை பண்ணணும்னு. இவன் கொஞ்ச நாள் சுப்பிரமணிய சாமிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாமா. சுப்பிரமணிய சாமிக்கு பொட்டி தூக்கிட்டு அவருக்கு செருப்பு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான். அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி பவர்ஃபுல்லா இருந்தார். அப்போ அவர் ராமகிருஷ்ண ஹெக்டே, எஸ்.எம். கிருஷ்ணா போன்றவர்கள்ட்ட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அப்பவே ராமகிருஷ்ண ஹெக்டே சந்திச்சிருக்கான், எஸ்.எம். கிருஷ்ணாவை சந்திச்சிருக்கான். அது சுப்பிரமணிய சாமி போட்ட பிச்சை. இந்த நாய்க்கு ஒன்றும் கிடையாது. இது புறம்போக்கு. இது திருச்சியில எங்கே பொறுக்கிட்டு இருந்தது. நான் ஜமீன்தாருன்றான். நீ ஜமீன்தாரா இருக்க, இத்தனை வருஷமா கட்சியில இருக்க, உனக்கு இந்த கட்சி அங்கீகரிச்சு உனக்கு ஒரு உயர்ந்த பதவி ஏதாச்சும் இந்த கட்சியில கொடுத்துருக்கா? காங்கிரஸ்ல இல்ல ஒன்னு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆக்கியிருக்கா? இல்ல ஒன்னு ஒரு எம்பி கேண்டிடேட் ஆக்கியிருக்கா? இல்ல ஆஃப்டர் ஆல் திருச்சியில ஒரு வார்டு கவுன்சிலர் ஒன்னு நம்பி கொடுத்துருக்கா இந்த கட்சி? அதான் சார் அவரும் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்தேன்னா என்னாலேயே இன்னைக்கு வீட்டு வாடகையோ ஏதோ என்னாலேயே பண்ணிக்க முடியல. ஆனா காசு இல்லைன்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கு சென்னையில இருக்க வீடுக்கு லட்சக்கணக்கா அவருக்கு வந்து கொடுக்க முடியுது. அதை எப்படி அவர் கொடுக்குறாருன்னு கேட்கிறாரு. வா, அவர் வீட்டுல நீ வாட்ச்மேன் ஆயிரு. ஒரு அண்ணாமலை வீட்டுல டாய்லெட் கழுவவா? அப்ப நீ தெரிஞ்சுங்களா அவர் எப்படி கொடுக்குறாருன்னு. அண்ணாமலை என்ன சாதாரண இவன் திருச்சியில பொறுக்கிட்டு பொம்பல் பொறுக்கி பண்ணிட்டு இருந்தவரா? அவர் படிச்சாரு, பட்டம் வாங்கினாரு, பதவிக்கு போனாரு, பதவியை ரிசைன் பண்ணாரு, திரும்பி வந்தாரு. அவருக்கு நண்பர்கள் ஜாஸ்தி. அவரு இங்க கொட்டிவாக்கத்துல தங்கியிருக்க ஒரு சொந்த நண்பரோட வீடு அது. அந்த நண்பரும் எனக்கு தெரியும். அவரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆட்டம் கட்டி போட்டிருக்காரு. அண்ணாமலை மாநில தலைவர் என் வீட்டுல நீ தங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது நட்பு. உனக்கு அப்படிப்பட்ட நட்பு இல்லை. நீ கேவலம் பிடிச்சவன், நீ வெக்கம் கட்ட பைய. அதனால உன்னை யாரும் நம்ப மாட்டான். உன் கட்சி ஒன்ன நம்பாது.
இவர் என்ன சொல்றாரு, இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து அவர் இப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு, யோக்கியமா இருந்தோம், நல்லவனா, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். காமராஜரை விட மிகச்சிறந்த ஆளுமை மிக்க நேர்மையான தலைவன் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா அந்த காமராஜர் கள்ளுக்கடையை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார், சாராய கடையை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி நான் ஆட்சி நடத்துறதுக்கு நான் பிச்சை எடுத்துட்டு போயிடுவேன்ட்டார். அப்படிதான் இந்த அரசாங்கத்துக்கு காசு வரும்னா இந்த அரசாங்கத்துக்கு நடத்த நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து அரசாங்கத்தை நடத்துவேன்னாரு. மதுவிலக்கை தளர்த்தி நான் மதுவை கொண்டு வந்து அதன் மூலம் அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்றால் அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை, அந்த வருமானத்தை தீட்டுறதுக்கு நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து அரசாங்கத்தை நடத்திடுவேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மகா தலைவன், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிகள், மூடப்பட்ட பள்ளிகளை திறந்த கல்வி புரட்சி செய்த மகான், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மகான். ஒரு ஆர் வெங்கட்ராமன் தொழில்துறை மந்திரியாக இருக்கிறார் தமிழ்நாட்டில். அப்ப பவர்லூம் போடுறதுக்கான மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ண ஏதோ அயல்நாடுக்கு போறாங்க. நீங்க ஒரு 6 மிஷின் வாங்கிடுங்க, எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நாங்க வந்து ஒரு மிஷின் காஸ்ட் ஃப்ரீயா தரோம், காசா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டு காமராஜர் சொல்றாரு, ஒரு மிஷின் காசு நமக்கு பெனிஃபிட்டா பணமா தரேன்னு சொல்றாங்கன்னு. பரவாயில்ல, அதுக்கு 7 மிஷினா வாங்கிட்டு வான்னு சொன்ன ஒரு காமராஜர். இப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவன், அற்புதமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துறாரு. அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாருன்னு காங்கிரஸ் அததான் சொல்ல வர. மது இல்ல, தொழில் புரட்சி ஏற்படுத்தினார், கல்வி புரட்சி ஏற்படுத்தினார், விவசாய புரட்சி ஏற்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 20-22 வருஷத்துல நடத்தப்பட்ட ஆட்சியில ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை செய்தார். இன்று நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி சாராய விக்குது, அரசாங்கமே சாராய விக்குது. அரசாங்கம் விற்கிற சாராயத்துக்கு சாராயத்தை உற்பத்தி பண்றவங்க அத்தனை பேரும் திமுக காரன். அதுக்கு அனுமதி தருவது மு க ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை ஒருத்தன் காமராஜர் ஆட்சியோட ஒப்பிட்டு காமராஜரை கேவலப்படுத்தினானே, அதை கேள்வி கேட்க இந்த திருச்சி வேலுச்சாமிக்கு அருகதை இருந்துச்சா, யோகிதை இருந்துச்சா? நீ காங்கிரஸ்காரனா? நீனு காமராஜர் ஆட்சியையும் மு க ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்னு ஈவிகே சிலங்கவன் சொல்றான். இளங்கோவன் வந்து கண்டிக்கிறதுக்கு துப்பு இருந்தா அந்த வேலுச்சாமிக்கு. அவர் மதிய உணவை காமராஜர் கொடுத்தாரு, இவர் காலை உணவை வந்து ஸ்டாலின் கொடுக்கிறாரு அப்படின்னு 35 40 60 வருஷத்துக்கு முன்னாடி 1960களில் மக்கள் பட்ட துன்பம், மக்களோட ஏழ்மை, அதை அனுசரிச்சு பிள்ளைங்களுக்கு உணவு கிடைக்காதனால பள்ளிக்கூடம் வர மாட்டாங்கிறத உணர்ந்து காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 60 வருஷமா திராவிட ஆட்சியை நீங்க நடத்திவிட்டு நாங்க தான் இங்க மாடலை பண்ணிவிட்டோம், நாங்க மாற்றத்தை பண்ணிவிட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மக்களை கையேந்திர, ஒருவேளை உணவுக்கு கையேந்திர நிலைக்கு தானே உங்க ஆட்சி வச்சிருக்கு திராவிட மாடல் ஆட்சி. அந்த அந்த மாடல் ஆட்சி அந்த மாணவர்கள் 3 வேளையும் சோறு திங்கிற அளவுக்கு உங்க பெற்றோருக்கான வருமானத்தை செஞ்சிருக்குதா? அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா? என்னைக்காச்சும் அந்த ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் யாருமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சுன்னு நினைக்கிறவன் அத்தனை பேர் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடறான். எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அன்னாடங்காட்சிகளின் குழந்தைகளும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்ட மக்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறான். அப்படிப்பட்ட மக்களை இன்னும் நீ வச்சிருக்கிற, நீ அதுக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு அதுக்கு பேரு கொடுத்துருக்கிற. இப்படிப்பட்ட கேவலத்தை செஞ்சு 60 வருஷத்துக்கு செஞ்ச ஒரு திட்டத்தை நான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் நம்ம கண்டிக்கணும். அந்த மக்களை இன்னும் முன்னேற விடாம, அந்த மக்களை வாழ்வியல் ஆதாரத்தை பெருக்காம, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிதுபடுத்தாமல் அவர்களை அடித்தட்டிலேயே வைத்திருப்பது எது? திராவிட மாடல் தானே. இந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்டிக்கிறது துப்பு இருக்கு அந்த செல்வ பிறந்த பேருக்கு. அப்புறம் சொல்றான் அந்த எம்எல்ஏ அப்படிப்பட்ட நேர்மையானவர், இந்த எம்எல்ஏ இப்படிப்பட்ட நேர்மையானவர், காங்கிரஸ் கட்சியை போல புனிதமான இயக்கம் கிடையாது. ராகுல் காந்தி, நரேந்திர மோடி வந்து பப்புன்னு சொல்றாரு, பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாத கைவிட்டுட்டு போனவர் வந்து பப்புன்னு சொல்றாருலாம் பேசுறான். வேலுச்சாமி பேசுறான். இல்லையா, உனக்கு நரேந்திர மோடி பத்தி பேச உனக்கு யோக்கியதை இருக்கா? நரேந்திர மோடியை காலில் ஒட்டிட்டு இருக்க, செருப்புல ஒட்டிட்டு இருக்க தூசுக்கு நீ சமமானவனா? நீ அறியாத வயசுல அவங்க பெற்றோர்களும் அந்த உறவினர்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடறாங்க. அந்த திருமண பந்தத்தில் நாட்டமில்லாத திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆன்மீக ரீதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றார். கல்கட்டாவில் இருக்கிற ராமகிருஷ்ணா மட்டுக்கு போய் ராமகிருஷ்ணா மட்டுல உள்ள தலைமை துறவிகிட்ட போய் எனக்கு தீட்சை கொடுங்க, நான் துறவி ஆகணுங்கிறார். 3 முறை கேட்கிறார். 3 முறை அவர் நிராகரிச்சு, நீ இதற்காக படைக்கப்பட்டவன் இல்ல, உனக்கு படைக்கப்பட்டது வேற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை வேற இறைவனால, நீ நாட்டுக்காக வேலை செய்ய போன்னு திருப்பி அனுப்புறாங்க. திரும்ப தேடி RSSல சேர்ந்து நாட்டுக்காக இஞ்சி போய் இஞ்சா தேசம் முழுவதும் நடந்த மிகப்பெரிய தலைவன் நரேந்திர மோடி. உங்க திராவிட கட்சிக்காரனாகட்டும், இல்ல பழைய காங்கிரஸ்காரனா இருந்த 3 பொண்டாட்டி,
வப்பாட்டிக்கு பிறகு கருணாநிதி சொல்வார், இனவி துணைவி மனைவி. மனைவிக்கு 2வது பதம் கொடுத்து 2வது மனைவி யாருன்னா ஒரு பேர் துணைவி. அதே போல திருமணம் தாண்டிய உறவுகளை பேசக்கூடியவங்களோட உறவுல இருக்காரு இந்த வேலுச்சாமி. அப்படிலாம் இல்லையே. அது அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்துக்கலாம் இல்லையே, இது அரசியல் வாழ்க்கை. நீ ஏன் என் தலைவனோட பர்சனல் வாழ்க்கையை எடுக்கிற? என் தலைவன் நரேந்திர மோடியோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்தா நான் உன் பர்சனல் வாழ்க்கை, உன் கூட இருக்கிற பர்சனல் வாழ்க்கை, உன் கூட்டணி கட்சி பர்சனல் வாழ்க்கை நான் எடுக்க தானே செய்வேன். ஒரு மிகப்பெரிய திமுக தலைவர் இருந்தாரு, 2ஆம் இடத்துல இருந்தார் கருணாநிதி காலத்துல. தம் மகளுடைய படித்த கல்லூரி மாணவிய 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கு இனமானம் காத்த பேராசிரியர்னு பட்டம். அவனோட நீ கூட்டணி வச்சிருக்கிற. நீ எல்லாம் என் தலைவர் நரேந்திர மோடியை பத்தி பேசலாமா? உன் தலைவர் ராகுல் காந்தி சைனா காரியோட சுத்திட்டு இருந்தானே, தாய்லாந்துல போய் தண்ணி அடிச்சு அவரோட ஒட்டிட்டு டான்ஸ் ஆடினானே, அதை பத்தி எல்லாம் பேசுறதுனால பப்புங்கிறோம். அது பப்புன்னு வார்த்தை பதமே தப்புமா ராகுல் காந்திக்கு. அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக, ராஜா சார் அடிக்கடி சொல்வார் ஒரு வார்த்தை, ஆன்டி இந்தியன் ராகுல் காந்தி. ஏன்னா எவையெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறானோ அவன் அத்தனை பேரை கூட்டணி வச்சிருக்கான் ராகுல் காந்தி. அவன் அத்தனை பேரை பழக்க வழக்கம் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஜார்ஜ் ஜோரஸ் என்கின்ற இந்தியாவை வெறுக்கக்கூடிய, இந்தியா வளரக்கூடாது என்று நினைக்கின்ற, இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் உருவாக கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கெலட்டு நரி, அமெரிக்க நரி. அது அமெரிக்கா, அது நாடு வேற, நாடு கடந்து இங்க வந்துருச்சு. அவன் சொந்த நாட்டுக்குள்ளே அவனை உள்ள விட மாட்டான்ட்டாங்க. அவன் அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியா ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது, இந்தியாவிலே ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை உருவாயிடக்கூடாதுன்னு அது நரேந்திர மோடியோ அவனுக்கு பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அதெல்லாம் பார்வை கிடையாது. இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் லீடர் வந்துடக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் அமைஞ்சிடக்கூடாது. அதற்கு எதிராக செயல்படக்கூடியவன் ஜார்ஜ் ஜோரஸ். அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருக்கான் ராகுல் காந்தி. அவனை விஷயம் விமர்சிக்காம என்ன பண்ண முடியும்? நீ எல்லாம் மனுஷனாடா? நீ பேசுற பேச்சு ராகுல் காந்தி வாடா போடான்னு பேச வேண்டியதா இருக்கு. அவங்க ஒரு தரம் தாழ்த்தி பேசுறாங்க. நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அதை தான் நான் எடுக்கணும். நான் கத்தி எடுப்பேன், இல்ல நீ குச்சி எடுத்துட்டு வரணும்னா சொல்ல முடியாது. நான் என்ன வார்த்தை ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை திருச்சி வேலுசாமி தீர்மானிச்சுட்டாரு. அந்த ஆயுதத்தை தான் நான் எடுப்பேன். எங்க அண்ணாமலை வேணா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, அது அவரோட பெருந்தன்மை. எனக்கு பெருந்தன்மை கிடையாது. நான் அண்ணாமலை இல்லை, எல்லாரும் அண்ணாமலை ஆக முடியாது. இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், இதை தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது என் கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டேன்ட்டாரு. நான் கேட்க மாட்டேன். என் தலைவர் சொல்லிட்டான், ஆனா இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். அவன் தரம் தாழ்ந்தவன், அவன் அயோக்கிய பையன். அவன் சுப்பிரமணிய சாமிக்கு காடு கழுவிட்ட பையன். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இன்றைய வரைக்கும் பேசிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், காங்கிரஸ் போன்ற ஒரு பேரியக்கம் எங்களுக்கு நேதாஜி இருக்காருங்கிறான். இந்த நேதாஜிக்கு இந்த காங்கிரஸ் செய்த கெடுதல்கள் தெரியாதா அவனுக்கு? மக்களை மடைமாற்ற பார்க்கிறான். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு நேதாஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காந்திக்கு பிடிக்கல. அவருக்கு எகென்ஸ்டா ஒரு அணியை உருவாக்கி அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்து காங்கிரசிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதன் பிறகு வெளியே போய் ஐயா முத்துராமலிங்க தேவரையா போன்ற பெருந்தலைவர்களை சேர்த்து இந்திய பார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை நிறுவியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கடைசி வரைக்கும் காந்திக்கு எதிராக இருந்தார், கடைசி வரைக்கும் காங்கிரசுக்கு எதிராக இருந்தார். இந்த காங்கிரஸ் கட்சியினால் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தர முடியாது என்று தீர்க்கமாக நம்பினார். அவர் தனி ராணுவத்தை கட்டமைத்தார். எப்படி இவர் மவுண்ட் பேட்டன் பேசி சுதந்திரத்தை வாங்கினார் நேரு? நேதாஜி நாட்டுக்குள்ள வந்தா புடிச்சு உங்க தேசத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல வாங்கின சுதந்திரம் இது நேரு கொடுத்த உத்தரவாதம் மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு. நீங்க நேதாஜியை சொந்தம் கொண்டாடுங்களா? வெக்கமா இல்ல வேலுச்சாமிக்கு? வேலுச்சாமி நீ சோறு தான் திங்கிறியா, வேற எது திங்கிறியா? நான் என்ன சொல்றேன், இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தை செஞ்ச துரோகத்தை நீனு நானும் பேசுமா? நீ அண்ணாமலையை கூப்பிடுறிய மானங்கட்ட பேல என்னோட ஒரு நாள் விவாதத்துக்கு. நான் சாதாரண ரவிமா, எனக்கு பெரிய வேலுச்சாமி ஆட்டம் நான் பெரிய பண்ணையாரெல்லாம் கிடையாது. நான் அண்ணாடம் கட்சி தான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காணி மேலம் கூட கிடையாது. நான் வெறும்பேவா. நீ என்னோட வாடா விவாதத்துக்கு. எங்க அண்ணாமலையை கூப்பிடுற நாய என்னோட வா, என்னோட நேருக்கு நேரம் விவாதம் பண்ணு. காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை நான் பட்டியலிடுறேன். ஏன் அந்த துரோகத்தை செஞ்சிச்சு, அந்த துரோகம் இல்லாது அது நாட்டுக்கு செய்த நன்மைன்னு உன்னால ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1. 2 முறை நமக்கு ஐநாவில் நிரந்தர உறுப்பினராக ஆகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. 2 முறையும் நேரு அதை நிராகரித்து சைனாவுக்கு செல்வது, சைனா நிரந்தர உறுப்பினராக மாறுவதற்காக சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணார் நேரு. ஏன் செஞ்சார்? அதுக்கு ஒரு நாள் காரணத்தை சொல்ல முடியுமா?
இரண்டாவது அச்சேஷியன் சீனா என்கின்ற இந்திய பகுதியை காஷ்மீர் ஆக்கிரமித்தது. அந்த புல் பூண்டு கூட முளைக்காது, அந்த பகுதியை எடுத்துட்டு போனா போட்டுன்னு சொன்னார் நேரு. அதற்கான காரணத்தை சொல்ல முடியுமா? இதே நேரு நொய்டா என்கின்ற கிராமத்துக்கு போறார். ஏதோ ஒரு டெல்லியில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர். அங்க ஒரு பிடிக்கல 555 சிகரெட் இல்ல, அந்த ஊர்ல கிடைக்கல. தனி விமானம் போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துச்சு நேருக்கு. தனி விமானம் போய் டெல்லிக்கு போய் 555 சிகரெட் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படி இந்த நாட்டை கேலிக்குத்தாக கேலிக்குத்தாய் நாசம் பண்ணவங்க தான் நேரு. அடுத்து காஷ்மீருக்கு ஒரே நாட்டுக்குள்ள 2 அரசியலமைப்பு சட்டம், ஒரே நாட்டுக்குள்ள 2 பிரதம மந்திரிகள், ஒரே நாட்டுக்குள்ள 2 தேசிய கொடிகளை உருவாக்கி அந்த மாநிலத்தை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை தவிர்த்து வேறொரு தேசமாக மாறுவதற்கான கால்கோள் விழா நடத்தியது நேருதானமா? அதற்கான சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றப்ப சட்டத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டு கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி 370 கொண்டு வந்து இன்னைக்கு 370 நீக்கியது திரு நரேந்திர மோடி அவர்கள். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக மாறி இருக்கு. அதை விடுங்க, ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு, ஒரு சிறுபான்மை எம்பிக்கள் அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு 5 ஆண்டுகள் திறம்பட காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை நடத்திய நரசிம்மராவ் அவர்கள் இறந்த பிறகு அவரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அவருடைய டெட் பாடியை வச்சு மக்களுடைய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினாரே சோனியா காந்தி. இதுக்கு உன்னுடைய பதில வேலுச்சாமி. சரிங்களா? அடுத்து சீதாராம் யெச்சூரி என்கின்ற ஒரு காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்தார். அவரை கழிவறையில் வைத்து பூட்டிவிட்டு சோனியா காந்தியை தலைவராக ஆக்குனீங்களே, இதனுடைய தாத்பரியம் ஜனநாயகம் என்னன்னு சொல்லுவார் இந்த வெளிச்சாமி பையன் சொல்லுவோம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி இருந்த பொழுது சைனாவுக்கு போய் சைன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டார. அந்த ரகசிய ஒப்பந்தம் பத்தி இந்த வேலுச்சாமி தெரியுமா தெரியாதா? இதுக்கெல்லாம் இந்த வேலுச்சாமி பதில் சொல்லிட்டு என் தலைவர் அண்ணாமலையை பத்தி பேசணும், என் தலைவன் மோடியை பத்தி பேசணும், என் தலைவன் அமித்ஷா பத்தி பேசணும், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு யோக்கியது இல்லைன்னா அவன் வாயை திறக்க கூடாது. இனி வேலுச்சாமி எங்கேயாச்சும் பேசினார்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்ல வா என்னோட நேருக்கு நேரம் விவாதத்துக்கு வா. என் தலைவன் அண்ணாமலை அண்ணாமலை காலில் போட்டு செருப்பு தூசுக்கு சமம் இல்லடா. நீ புறம்போக்கு போயடா. இன்னைக்கு செல்வ பிறந்த உனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கு. அதனால நீ உட்காந்து செல்வ பிறந்தைக்கு சங்கு ஊத்திட்டு இருக்க. நீ செல்வ பிறந்தை தான் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் என்ன இப்படி கிரிமினல் ரவுடின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணிருக்காரு. அந்த ஒரு லூசுமா கிராக் ஃபெலோ. அவரெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரா வச்சிருக்க முடியுமா? குண்டாசுல உள்ள போனவர். விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தப்ப விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுதுன்னு சொல்லி சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு சத்தியமூர்த்தி பவனை அடித்து நொறுக்கியவர் இந்த செல்வ பெருந்தகை. அவர் இன்னைக்கு அதே சத்தியமூர்த்தி தவிர மாநில தலைவராக உட்கார்ந்திருக்காரு. இதை விட கேவலம் காங்கிரஸ் கட்சிக்குண்டா? இதை விட கேவலம் காங்கிரஸ் கட்சிக்குண்டா? கட்சி மாறுதல் எல்லாரும் கட்சி மாறட்டுமா? அந்த கட்சியில அடிச்சு உடைச்சவங்க கொலைகேஸ் மேல இருக்கு, குண்டாசு மேல விழுந்திருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. இவர் சொல்றாரு என் பொண்டாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் காலேஜ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எப்படிடா போனுச்சுங்க? 12 வருஷம் முன்னாடி டைரக்டரா இருந்துச்சு இல்ல, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் அந்த அம்மா படிச்சிருக்கு. அந்த அம்மா லண்டன்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு டைரக்டர். எப்படி ஆச்சு? 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆனதான் நாங்க பேசுறோம். இன்னைக்கு ரிசைன் பண்ணதை பத்தி நாங்க பேசல. 10 வருஷத்துக்கு முன்னாடி மேல குண்டாஸ் போட்டதை பத்தி தான் நாங்க பேசுறோம். நீ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவன் என்பதனாலதான் நான் பேசுறோம். நீ காங்கிரஸ் கட்சி தலைவனாக இருந்து கொடுத்த ஒரு பேட்டிக்கு தான் பதில் பேட்டி கொடுத்தோம். நீ தலித் என்பதால் நாங்கள் செய்யவில்லை, தலித் என்பதால் உன்னை விமர்சனம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை மக்கள் மனசுல கொண்டு போய் நீ சேர்க்கணும்னு ஆசைப்பட்டினா உன்னை விட தமிழக மக்களுக்கான துரோகிய அரசியல் எவனுமே கிடையாது. இந்த வேலுச்சாமி பைய, இந்த செல்வம் பெருந்தகை, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்ட் திமுக கிட்ட இருந்து பொட்டியை வாங்கிட்டு மாசம் திமுக கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு திமுக கொண்டு போய் காங்கிரஸ் அடவு வச்சுட்டு காங்கிரஸ் தொண்டர்களை அடவு வச்சு ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக தான் இந்த கட்சி செயல்படுது. திமுக வாங்குற சம்பளத்துல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுறான்னு வேலுச்சாமி கதறிட்டு குலைச்சிட்டு போயிருக்கான். திருமாவளவன் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை தொடர்பாக விசாரணை நீங்க தமிழக போலீஸ் விசாரணைன்னு சொல்றீங்க, ஆனா மாயாவதி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன் நீங்களும் சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டியன்னு தோணும்போது திருமாவளவன் என்ன சொல்றாரு, அந்த கொலை நடந்தது, அதுக்கப்புறமா போலீஸ் இருக்கட்டும் தமிழக அரசு எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டெப்ஸ் தான். எனக்கு என் கூட்டணி கட்சியான திமுக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க சரியான தீர்மானம் எடுப்பாங்க. பாஜக அண்ணாமலை எல்லாமே வேணும்ட்டே திமுக பிடிக்காது, அவங்களை எதிர்க்கணும்ன்ற பாணியில தான் சொல்றாங்க. சிபிஐ பார்த்தா பாஜக கையில இருக்கப்ப எப்படி நாங்க நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு.
ஜெயராஜ் அப்படின்னு ஒரு கொலை தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு அப்பா பையனை அடிச்சு கொண்டாங்க, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ். அதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டார் ஸ்டாலின்? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டார் ஸ்டாலின்? அப்ப சிபிஐ யார் கையில் இருந்துச்சு? அப்ப சிபிஐ யார் கையில் இருந்துச்சு? அப்பயும் பிஜேபி கவர்மெண்ட் தானே, அப்பயும் எங்கள்கிட்ட தான் இருந்த சிபிஐ. இவர் சொல்றபடி பார்த்தா அன்னைக்கெல்லாம் மட்டும் ஏன் சிபிஐ கேட்டீங்க? அன்னைக்கு பாஜக சிபிஐ உங்களுக்கு ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு பாஜக சிபிஐ வேண்டாமா? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா? திருமாவளவன்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரெல்லாம் முடிஞ்சு போயிட்டார். அவர் தலித் அரசியல் தலைமையை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு ஐயா ஜி.கே. மூப்பனார் தான் அவரை முதல் வாக்கு அரசியலை நோக்கி அழைச்சிட்டு வந்தார். அப்போ கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் அவ்வளோ ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார் திருமாவளவன் அவர்கள். அந்த திருமாவளவன் செத்துட்டார். இப்போ இருக்கிற திருமாவளவன் திமுகவினுடைய கைக்கூலி. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாவலன் கிடையாது, பட்டியலின மக்களுடைய தலைவன் கிடையாது, திமுகவின் கைக்கூலி. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து, இந்த பட்டியலின மக்களை ஒருங்கிணைத்து நான் உங்கள் தலைவன் என்ற போர்வையில் ஒரு தலைமையை உருவாக்கி அந்த மக்களை திமுகவிடம் அடமானம் வைத்திருக்கக்கூடியவர் திருமாவளவன். திமுகவோட இந்த தடவைக்கு அந்த வெற்றிக்கும் அதிகபட்ச வாக்குகள் தலித் மக்களோட தான். அந்த மக்களுக்கு அவங்களால ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்காம எப்படி வாக்களிக்கிறாங்க? பெனிஃபிட் ஒண்ணு கிடையாது. தேர்தல் நேரத்தில் 1000 ரூபாய் பணம், குவார்டர் சரக்கு, அது போதுமா அந்த மக்களுக்கு? அந்த மக்கள் அந்த மக்கள் அதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்காமா? அதுக்கான அந்த மக்கள் கல்வியில மேம்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாருமே. கல்வி ரீதியா ஒருத்தன் முன்னேறிட்டானா, கல்வி ரீதியா ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா, கல்வியில ஒருத்தன் பண்பட்டுட்டானா அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். யோசிச்சா இவன் கொடுக்கிற கோர்ட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு 1000 ரூபாய் பணத்துக்கும் அவன் அடிமையா மாட்டான். திருமாவளவன் மாத்தி மாத்தி பேசுற எந்த கருத்தையும் ஏத்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் ஆம்ஸ்ட்ராங் வடசென்னையில உருவாக்குனார். அந்த தலித் மக்களை பார்த்து, அந்த பட்டியலின மக்களை பார்த்து மிக நேர்த்தியாக நீங்க படிங்கடா. இங்க தலித் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமுதாயங்கள். இந்த 2 சமுதாயங்களும் ஒருங்கிணைந்துட்டா நம்ம ஆட்சி கட்டில போய் உட்கார்ந்துருவோங்கிறதுக்காக, அந்த காரணத்துக்காகவே 2 சமூகங்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதற்கு எதிர்மறையான ஒரு அரசியல் இங்கு எடுக்கப்பட வேண்டும். அந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தால்தான் தமிழக திராவிட கட்சியிலிருந்து விடுபடும் ஒரு வித்தியாசமான கோணத்தை ஒரு முக்கிய தலித் தலைவர் பேசினார். அவர் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 மாணவர்களை லாயருக்கு படிக்க வச்சிருக்காரு, அட்வொகேட் ஆக்கியிருக்காரு. படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும். படிச்சா இந்த சமூகத்துல நம்ம சமமாயிடுவோம். அடுத்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா சமமாயிட மாட்டோம். கவுண்டர் பொண்ணை கட்டு, முதலியார் பொண்ணை கட்டு, என் ஜாதிகாரருக்கு சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அதனால உன் ஜாதிகாரி என்ற ஒடியாடுறான்னு இப்படி மக்களை மூளைச்சலவை செய்து, இப்படி கலப்பு திருமணங்கள் மூலமாக அடுத்த ஜாதியில போய் கல்யாணம் பண்ணி நாடக காவலை பண்ணி திருமணங்கள் பண்ணி அதன் மூலியமாக நம்ம சமத்துவத்தை அடையவே முடியாது. அப்படிலாம் ஒரு சமத்துவத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கவே முடியாது. அது ஜாதிய கலவரங்களுக்கு தான் முன்னெடுக்கும். நீங்க படிங்கடான்னு சொன்னா ஒருத்தன் தலித் தலைவன் ஆம்ஸ்ட்ராங், அவனை போட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா திருமாவளவனை போய் அங்க விடுதலை சிறுத்தைகளை வளர்க்க முடியல. அந்த தலித் மக்களை வடசென்னையில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் ஒருங்கிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப இதுக்கு பின்னாடி திருமாவளவன் இருக்கலாம். நான் சந்தேகப்படுறேன். நீ பிஜேபியை சொல்றீல்ல, இந்த பிரச்சனை பண்ணி பிஜேபி இருக்குன்னு திருமாவளவன் கவர்னர் முதலமைச்சரை சந்திச்சு சொல்றாருல, ஸ்டாலின் சொல்லி அனுப்பினாரு பிஜேபி பத்தி பேசிட்டு. திருமாவளவன் வெளியே வந்து பேசினாரா இல்லையா? நான் குற்றம் சாட்டுறேன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை வடசென்னையில் ஸ்தாபிக்க முடியாத காரணத்தினால் ஒட்டுமொத்த வடசென்னை பட்டியலின மக்களும் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி அனுபவித்து இருந்த காரணத்தினால் அந்த தலைவன் இல்லை என்றால் அந்த பட்டியலின மக்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாங்கிற அரசியல் நிலைப்பாட்டில் இந்த கொலைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். நான் சந்தேகப்படுறேன். ஆனா ஆருத்ரா மேல தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆருத்ரா நீ கண்டுபிடி, புடிச்சு போடு, புடிச்சு போடுமா. அந்த ஆருத்ரா கேள்விதான் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது ஒரு செல்வ பிறந்தைய ஒரு ரவுடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திசை திருப்பி பேசலாம். திருப்பலமா நீங்க பிஜேபியில ரவுடிகள் இருக்காங்கன்னு செல்வ பிறந்தைய சொல்றாங்க. பிஜேபியில ரவுடிகள் இருக்கலாம், ஆனால் ரவுடியா ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா இருக்காரு எங்க தலைவர் சொன்னார். சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியில் 1300 பேருக்கு மேல குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னாரு. அது சம்பந்தமா பொள்ளாச்சியில் இருந்த பாராளுமன்ற வேட்பாளர் திரு வசந்தராஜன் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதே போல உங்க கட்சியில குற்ற பின்னணி கொண்டவர்கள் 1500 பேர் இருக்கிறதா முதலமைச்சர் சொல்றாரு, உங்களுடைய பதில் என்னன்னார். முதலமைச்சர் சொல்வது தவறு. 1500 பேர் இல்ல,
எங்கள்கிட்ட 2000 பேர் இருக்காங்க. இன்னும் 2000 பேர் வெளியில திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் இருக்காங்க. 2000 பேரை நாங்க சேர்த்திருக்கோம். குற்றப்பின்னணி உள்ள கட்சியில சேர்த்திருக்கோம். இது பெருமையான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன் கேளுங்க. என்ன பதில் சொல்றாரு சொல்றேன். 1500 பொய், 2000 பேர் இருக்கான். 2000 பேர் பிஜேபிக்கு வந்தா நான் திருந்தி வாழணும், இனி குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடாது, இனி சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலும் செய்யக்கூடாது, இனி கொலை கொள்ளை போன்ற விஷயங்கள் நான் ஈடுபடக்கூடாது, எனக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும், அப்படிப்பட்ட கட்சியாக நான் தேர்ந்தெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு எங்கள்கிட்ட திருந்தி வாழ்றதுக்காக, மனம் திருந்தி வாழ்வதற்காக எங்க கட்சியை தேடி 2000 பேர் வந்திருக்கிறான். இன்னும் 2000 பேர் உங்க கட்சியில இருக்கான், அவன் வருவான்னு சொன்னார் திரு வசந்தராஜன். அதான் உண்மை. அதே மாதிரி இப்ப தமிழகத்துல மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் வருது. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஆட்சியில மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய ஆட்சியில இந்த மாதிரி மின் கட்டணம் உயர்வது சாதாரண விஷயம் தான். திமுகன்றதுனால நீங்க டார்கெட் பண்ணி இந்த விஷயத்த பெருசா கையில எடுக்கிறீங்க அப்படின்னு. அண்ணா திமுக விலையேற்றம் பண்ணப்ப இந்த ஸ்டாலின் என்ன பேசினாரு? அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாகி போயிட்டு இருக்குல்ல. கனிமொழி என்ன பேசிச்சாங்க அப்ப? இவரு மு.க. ஸ்டாலின் என்ன பேசினாரு? அப்ப அண்ணா திமுக ஆட்சி என்பதனாலதான் அண்ணா திமுக ஏத்துதா? மின்கட்டணம் ஏறிடுச்சுங்கிறதுக்காக எதுக்கல, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல ஏத்துட்டாங்கன்னு எடப்பாடியை குற்றச்சாட்டுறதுக்காக தான் அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பேசினாரா? அந்த வீடியோ இருக்கு, கிளிப்பிங் வேணான்னு நீங்க போடுங்க அந்த இன்டர்வியூல. அன்னைக்கே நீங்க பேசுனீங்க. நீங்க பேசுற நியாயம், நாங்க பேசுறா தப்பா? மின்கட்டணத்தை எதுக்கு உயர்த்தணும் கேட்டா மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சுன்றாங்க. அறிவு உள்ளவன் சொல்லுவானா? அறிவு ஞானம் உள்ளவர்கள் பொதுமக்களை இப்படி ஏமாத்த மாட்டாங்க. உண்மை நேர்மை உள்ளவர்கள், சத்தியம் அறத்தோட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்படி எல்லாம் குற்றச்சாட்ட மாட்டார்கள். உங்க ஈபில, உங்களுடைய மின்சார வாரியத்திலையும் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. இங்கெங்க லீக் இருக்கு, இங்கெங்க லாஸ் வருது. உங்க இது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கடல்ல இருக்குது. இந்த உங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபா உங்களுக்கு லாஸ் ஏற்படுது. இதெல்லாம் நீங்க சரி பண்ணா உங்களுக்கு ஒரு 30,000 கோடி மானியம் தர்றோம். 30,000 கோடி மானியம் தர்றோம். இதெல்லாம் சரி பண்ணுங்க, லாஸ் எல்லாம் சரி பண்ணுங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் வைக்கிறதுக்கு ஒரு பகுதியில இத்தனை குடியிருப்புகளுக்கு முதல்ல நீங்க உங்க செலவுல, மாநில அரசு செலவுல நீங்க டிஜிட்டல் மீட்டரை கொண்டு போய் வச்சிடுங்க. வச்சுட்டு அதனுடைய 1 மாசத்து ரீடிங்கை எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க தமிழ்நாடு முழுவதும் வைப்பதற்கான டிஜிட்டல் மீட்டர் வைப்பதற்கான கிட்டத்தட்ட 11,000 கோடி உங்களுக்கு மானியமா தர்றோம். நீங்க நஷ்டத்தை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நஷ்டத்தை சரி பண்ணா, விலையேறினா நஷ்டத்தை சரி பண்ண முடியுமா? அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் ஒரு கேஸ் போட்டிருக்கார் உயர் நீதிமன்றத்தில். கிட்டத்தட்ட 40 நிறுவனங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்யறதுக்கு கொடுத்த டெண்டருக்கு அப்ளை பண்றாங்க. 40 நிறுவனங்களும் விலை நிர்ணயித்தது ஒரே விலைமா. அந்த 40 நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட 3000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் சப்ளை பண்றதுக்கான அந்த விஷயத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாநிலத்தில் வாங்கக்கூடிய அதே கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொட்டேஷன் அங்கீகரிக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் விலைக்குமே கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு 300 கோடி வச்சு 30 லட்சம் வச்சுங்க. ஆக்சுவல் ரேட் ராஜஸ்தான்ல வாங்குறது 30 லட்சம், தமிழ்நாட்டில் வாங்கினா அது 50 லட்சம். மகாராஷ்டிரா வாங்கினா 28 லட்சம், தமிழ்நாட்டில் வாங்கினா 58 லட்சம். இப்படி 40 நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக 350 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்குன்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்ப 350 கோடி ஊழல் இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கியிருந்தா ஈபிக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் குறைஞ்சிருக்குமா, குறையாதா? இதெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்ய சொல்லுது, விலையேற்ற சொல்ல. இந்த பொறுக்கி பசங்க மத்திய அரசாங்கம் செஞ்சுன்னு போய் சொல்றாங்க. புரியுதுங்களா? இதை சரி பண்ணு. நீ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடு, இல்ல வீடுகளுக்கு ஒரு லைட் உள்ள மின்சாரம் கொடு. ஆனா அவங்கள கணக்கீடு செய்யி. இப்போ ஒண்ணும் இல்லம்மா, எங்க ஊர்லயும் இலவச மின்சாரம் வாங்கின விவசாயிகள் இருக்காங்க. இலவச மின்சாரம் கிடைக்காம, போர் செட்டு போட முடியாம, டீசல் பம்பு செட்டு வச்சு அரைக்கிறதுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாத சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. ஒரு விவசாயி இதெல்லாம் செட் பண்ணி கட்சிக்காரனை பிடிச்சி கட்சிக்காரன் காசு கொடுத்து, ஈபிக்கு காசு கொடுத்து இலவச மின்சாரத்தை வாங்கிட்டு வந்து போட்டுறாரு. இந்த மின்சாரம் அவர் வயலுக்கு மட்டும் தண்ணீர் பாய்ச்சுவது கிடையாது. சுத்துப்பட்டில் உள்ள சின்ன சின்ன விவசாயிகளுக்கும் தண்ணி பாய்ச்சுறாங்க. அதை தப்புன்னு நான் சொல்ல. ஆனா அதுக்கு இந்த கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்காருல அந்த விவசாயி 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு ரூபான்னு பணம் வாங்குறாரு.
புரியுதுங்களா நான் சொல்றது? பணத்தை வாங்கி யாரா மின்சாரம் கொடுக்கிறது? தமிழ்நாடு மின்சார வாரியம். அதை வியாபாரம் பண்றது யாரு? ஒரு தனிப்பட்ட நபர். 100 விவசாயிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஒவ்வொருத்தன்ட்டும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இவ்வளவு பணம் வாங்கிட்டு இருக்கு. இந்த மெத்தட் நடக்குதுல்ல. இதை கணக்கீடு செய்யி விவசாயத்துக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் செலவழிக்கப்படுது இன்ன வரைக்கும் கணக்கு இருக்காம தமிழக அரசாங்கத்துல 25 வருஷமா இலவச மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு இலவச மின்சாரம் ஆகியவர்களாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு எத்தனை யூனிட் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது கணக்கு இருக்கா? அந்த விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கான கட்டணத்தை தமிழக அரசாங்கம் ஈபிக்கு கொடுக்கணும். ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்காங்களா? வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்ல. அங்கதானே உனக்கு நஷ்டம் ஏற்படுது. ஆற்காடு வீராசாமி 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியில் மட்டும் 1800 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நஷ்டம் நமக்கு. அந்த 1800 கோடிக்கு ஊழல் பண்ணாம நீ தரமான நிலக்கரியை வாங்கியிருந்தா இப்போ 1 கிலோ நிலக்கரியை வச்சு ஒரு 1/2 யூனிட் மின்சாரம் தயாரிக்கலாம்னு அதோட எரித்திறனை வச்சு இவன் வாங்கினதுல 1 யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்க முடியாது. அவ்வளவு மோசமான நிலக்கரியை வாங்கிட்டான். வாங்கி அவன் மோசமான நிலக்கரிக்கு தரமான நிலக்கரிக்கு உள்ள விலையை கொடுத்து நிலக்கரியை வாங்கி அவன் இந்த நிலக்கரியை வச்சு ஒரு 5000 யூனிட் கரண்ட் மெகாவாட் தயாரிக்கலாம்னா 2000 மெகாவாட் தான் தயாரிக்க முடிஞ்ச அந்த நிலக்கரியோட தரம் இருந்துச்சு. அதனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவங்க ஆட்சியை விட்டு போறப்ப 18,000 கோடி கடன் இருந்துச்சான். அதிமுக ஆட்சியை விட்டு போறப்ப 92,000 கோடி கடன் ஆயிடுச்சான். ஈபிக்கு கடன் எப்படா வந்துச்சு? நீ இறக்குமதி பண்ணி கொள்ளையடிச்ச, அதுல 18,000 கோடி சம்பாரிச்ச, அந்த 18,000 கோடி கடன் கட்டாமா? அதிமுக ஆட்சிக்காரன் ஊழல் பண்ணா, அவன் இறக்குமதி பண்ண நிலக்கரியில ஊழல் பண்ணா, அவன் ஏத்தி 92,000 கோடி கடன். மக்களுக்கும் இந்த நஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? பொதுமக்களுக்கும் இந்த ஈபியால் ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ ஓட்டு வாங்கறதுக்காக, நீ மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு பிச்சை வாங்கறதுக்காக நான் இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு தர்றேன், நான் இலவச மின்சாரம் வீடுகளுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு அந்த மின்சார கட்டணத்தை மின்சார வாரியத்துக்கு கொடுக்காம அவன் எத்தனை யூனிட் மின்சாரம் அவன் பயன்படுத்துறான் என்கின்ற எந்த விதமான கணக்கீடும் இல்லாமல் நீ மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு மக்கள் தலைவர் சுமையை ஏத்திக்கிட்டே இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்போ ஒண்ணு இல்லமா, ஒரு வீடு 3 போர்ஷன் இருக்கு. 3 போர்ஷனுக்கு 3 போர்வெல் போட முடியாது. கரெக்ட்டுங்களா? போர்வெல் ஒண்ணுதான் போடுவாங்க. டேங்க் ஒண்ணுதான் இருக்கும், வாட்டர் டேங்க். அந்த 3 வீட்டுக்கு சேர்த்து 3 வீட்டுக்கு தனித்தனி ஈபி கனெக்ஷன் இருக்கு. அப்ப அந்த யார் வீட்டுல இருந்து மோட்டர் போடுவாங்க 3 பேரும் யூஸ் பண்றதுக்கு? அப்ப பொதுவா அதுக்கு ஒரு சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் எடுத்து மோட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப 2.5 வருஷமா இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி மோட்டருக்கு மீட்டர் வச்சிருக்கோம்ல, அதை கமர்ஷியல் ஆக்கிட்டான். கமர்ஷியல் என்னமா? இப்ப நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, இந்த நிறுவனத்துல எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறீங்க, இது கமர்ஷியல். ஏன்னா இந்த தொழிலை நடத்தி இந்த தொழில் மூலமாக ஏதோ லாபம் அடையணும்னு நினைக்கிறேன். லாபம் அடையணும் நஷ்டம் அடையணும் தெரியாது. தாமரட்டி லாபத்துல போதா நஷ்டத்துல போதா நமக்கு தெரியாது. சோ இது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில். இந்த லாபம் ஈட்டக்கூடிய தொழிலை செய்வதால் இது கமர்ஷியல். 3 போர்ஷன் வீடு இருக்கு, 3 போர்ஷன் சொல்லி 10-12 பேர் குடி இருக்கான். அவனுடைய தேவைக்கு தண்ணிக்காக மோட்டர் போடுறான். அந்த தண்ணிக்கு மோட்டர் போடுற மின்சார கட்டணத்தை கமர்ஷியல் ஆக்கிட்டானுங்கம்மா. அதுக்கு 100 யூனிட் ஃப்ரீ கிடையாது. அந்த மோட்டருக்கு 100 யூனிட் ஃப்ரீ கிடையாது, முழுசா போடணும். 2 மாசத்துக்கு 1800 ரூபாய் வருது. என் வீட்டுக்கு வருது, நான் இங்க குடியிருக்கிற வீட்டுக்கு 1800 ரூபாய் கட்டுறோம். 1200 1300 ரூபாய் பில்லு வருது 2 மாசத்துக்கு. என் வீட்டுல நான் தண்ணி குடிக்கிறதுக்கு மோட்டர் போடுற மோட்டருக்கு பணம் கட்டுறேன். இப்படிதான் திருடிக்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் பொதுமக்கள் தலையில மேலும் 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 சுமையை செலுத்துறாங்க. ஜூலை 1 இருந்து பயன்பாட்டுக்கு வரும் கட்டண உயர்வு. அதை நீ ஆம்பளையா இருந்திருந்தா, நேர்மையான அரசியல் நடத்திருந்தா, நேர்மையான ஆட்சி நடத்துறவனா இருந்தா நீ அந்த ஜூலை 1ஆம் தேதியே சொல்லிருக்கீங்கடா. விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 1ஆம் தேதி வரணும்னு சொல்றேன். உனக்கு அறிவில்லை உனக்கு? இந்த மக்களை என்னவா நினைச்சிட்டு இருக்க நீனு? இந்த மக்கள் மிக மோசமான மக்களா இருக்காங்கம்மா. மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேற்று தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. 40 வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 40% மேல இருக்காங்க. அந்த வாக்காளன் சிந்திக்கணும். நம்மளை எப்படிலாம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த திராவிட கட்சிகள் நம்மளை அட்டூழியம் செய்து நம்மளை தலையில மொளாரிச்சிட்டு இருக்காங்கன்னு கண்காணிக்கணும், சிந்திக்கணும்.
இந்த மக்கள் சிந்திக்கவே கூடாதுங்கிறது நம்ம திமுகவோட ஒற்றை கொள்கை. சிந்திக்க கூடாது, செயல்படக்கூடாது, பகுத்தாய்வு செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? உங்க மூளை செயல்படக்கூடாது. உங்க மூளை எப்படி செயல்படாம இருக்கணும்? ஒரு பக்கம் கஞ்சாவை கொடு, ஒரு பக்கம் டாஸ்மார்க்கை கொடு, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கொடு, அது 10 சிந்தட்டிக் போதைப் பொருளை கொடு. நீ சிந்திக்க கூடாது. நீ சிந்திச்சா எனக்கு ஓட்டு போட மாட்டேன், நீ சிந்திச்சா எனக்கு பேனர் கட்ட மாட்டேன், நீ சிந்திச்சா எனக்காக கோஷம் போட மாட்டேன், நீ சிந்திச்சிட்டீங்கன்னா நான் தோத்துடுவேன், நான் அரசியல் அனாதை ஆயிடுவேன். உன்னை சிந்திக்காம செயல்படாம வச்சுக்கிறது எப்படி? உன்னை போதைக்கு அடிமையாக்கு. இந்த வேலையை தான் தமிழக அரசு செஞ்சிட்டு இருக்கு. 4 பக்கமும். உனக்கு ஒரு மாசம் 50,000 சம்பாதிக்கிறானா, அவனுக்கு டாஸ்மார்க். டெய்லி 500 காசு அன்னாடம் காட்சியா, அவனுக்கு கள்ளசாராயம். டெய்லி 200 தான் சம்பாதிக்க முடியுதா, அவனுக்கு கஞ்சா. மாசத்துக்கு 1-2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானா, அவனுக்கு சிந்தட்டிக் போதைப் பொருள். கட்சியில சேர்த்து, கட்சியில் அரசியல் ரீதியா பாதுகாப்பு கொடுத்து சிந்தட்டிக் போதைப் பொருளை விற்கிறவனை ஊக்குவிச்சு நீக்கமர எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேரு. மக்கள் சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறது திமுக. அதற்கான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் தான் திருந்தி மாறி யோசிச்சு சிந்திக்கணும். மாற்றத்திற்கான மாற்றம் மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள் குற்றவாளிகளாக இருக்கும் வரை இந்த மாற்றத்திற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நம்புறேன்.